ஆ, ஆ, ஆ. யாரு? நான் எங்க இருக்கேன்? ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா? என்ன முரட்டு தூக்கம். சரி எந்திரி எந்திரி. டே எதுவும் சொல்லாம போற. இல்லடா நானும் வரேன். உன் பேரண்ட்ஸ் வந்து உனக்கு மூளையே இல்லை அதனால் அறிவாளியாக்குங்கன்னு என்கிட்ட ஒப்படைச்சாங்க. என் பேரண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் உன் பேரண்ட்ஸ்கிட்ட நான் கேட்கல. கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ நான் ஓடுறேன், நீ விட்றா விட்றா மயிராண்டி. கண்ணா அப்படி சொல்லக்கூடாது. நான் டாக்டர் ஷாம், எனக்கு எல்லாம் தெரியும். அதனால உன்னை அறிவாளியான ஒரு படிக்கிற நல்ல பையனை ஆக்க போகிறேன். நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும், நீ எல்லாத்தோடையும் நல்லா படிக்கிற பையனாயிருவேன். ஃபாலோ மீ. நில்றா நானும் வரேன். டேய் நீ ஓவரா பண்ணுறடா. என்னை பற்றி தெரியாது, நான் ஸ்கூல்லேயே 0 மார்க் எடுக்கிறவன். போயிட்டு வாடா, என் பேச்சை மட்டும் கேளு. சரி உனக்கு பிடிச்சதுல இருக்க ரோபோட் ஃப்ரெண்டை எடுத்துக்கோ. ஏன்னா அதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் கடைசி வரைக்கும். நம்மளுக்கு எப்பயுமே ப்ளூ கலர் தான் பிடிக்கும். அதனால வி கேன் சூஸ் ஏ ப்ளூ. சூஸ் பண்ணிட்டியா? ஓகே, அது பேர் மாறலா. இது வந்து ஒண்டர்ஃபுல் பிக். ஓகே சரி, இப்போ நீ என்னைய ஃபாலோ பண்ணி வா. எங்கடா கூப்பிட்டு போகிறேனே தெரில. அப்போலேருந்து நடக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். நீயா வச்சுக்கோ. இல்லை மொத்தம் ஸ்டார்ட் பண்ணனா இதில் வந்து மோராக இருக்குது. 200 டோட்டலாக 200 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நீ பாஸ் பண்ணாதான் உன் ஐக்யூ அதிகமாகும். ஓகே புரிஞ்சுச்சா? இப்போ நீ 5 ஃப்ளோர் போனனா உனக்கு 5 ஐக்யூ. இப்போ இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நீ 200 ஃப்ளோரில் போனால் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிருக்கும். உன் பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. 200 ஃப்ளோர்ஸ்க்கு 200 ஐக்யூ. புரிஞ்சில? உன் ஜீனியஸ் பிரெயின் ஆக்க ட்ரை பண்ணு. உன் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணு. ஓகே கிரேட், லெட்ஸ் ஃபைன். உனக்கு டெஸ்ட் ஆரம்பிப்போமா? ஸ்டார்டிங் ரூம். சரி வாங்க போவோம். இந்த கிழட்டு டாக்டர் ஏதோ சொல்கிறேன். சரி நம்ம போவோம். see later hopefully. சந்தோஷமா உனக்கு? நம்ம போல எனக்கே சுகமாக இருக்கேன், உனக்கு என்னடா சந்தோஷம்? சரி வாங்க. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எஸ்ஜிடி. நீங்கள் நம்ம விளையாட போகிறதுல ரோப்ளாக்ஸில் த ஐக்யூ டெஸ்ட். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கேம் ஆரம்பிப்போம். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நிறைய பேர் விடுக்குறாங்க. பக் ஆகிக்கிச்சு உனக்கு. கிளிக் த பட்டன். தொட்டுருவோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு ஐக்யூ கிடச்சிருச்சு. மேலே போவோம். அடுத்த ஃப்ளோர். இவ்வளோ ஈஸியாக இருக்கு. லெவல் 2 ஒரு வழியாக வந்துட்டோம். இப்போ வந்து சுற்றி லேசர் இருக்குது. இந்த க்ரீன் பட்டன் வாங்கினா டோர் ஓப்பன் ஆயிரும். இது முதல்ல தெரியுமே. நம்ம இப்போ 3rd ஃப்ளோர் ஆனால் 3வது ஐக்யூக்கு போக போகிறோம். சரி டக்குன்னு இறக்குங்கடா. ஓகே, இதெல்லாம் லேசர். டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணு. ஐயோ சரி தோல்வினா சகஜம் தான், ஏற்றுக்கணும். இந்த தடவை பண்ணிட்டோம்ல. ஐ எம் ப்ரோ பிளேயரியா. சரி வாங்க அடுத்த ஃப்ளோர் போவோம். இந்த மாதிரி லோ பிளாக்ஸ் கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க அடுத்த ஃப்ளோர் போகலாம். இன்னும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைண்ட் த வே மேஸு. ஓகே இது நான் பார்த்துருக்கேன் நிறையா. அது ஈஸி தான். இங்கிட்டு இல்லை வழி. அங்கிட்டு போ. இங்கிட்ட ஏதாச்சும் வழி இருக்கா? ஓகே இங்கிட்ட அடைச்சிருக்கா. அப்புறம் அங்கிட்டு ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அந்த வழியை நம்ம போயிடலாம். ஓகே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக். ஐயோ டோராலாம் வேணாம். சரி இப்போ இந்த கீபோர்டில் இருக்க ஃபைண்ட் த கோடு. இது கோடு எங்கேயும் இல்லையே. இப்போ இதில் கோடு வேணும்னா ஓகே பின்னாடியே கொடுத்துருக்காங்க. 5921 இவ்வளோ சப்பையாக கொடுத்துருக்காங்க. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். சரி அடுத்த ஃப்ளோர் போவோம். இப்போ என்னது? ஓகே சைடில் போகணுமா? நேராக தானடா போக முடியும். எப்படா சைடில்? ஒரு வேளை கேரக்டர் திருப்பணுமோ? எப்படி திருப்பது? ஓகே அவ்வளோதானா? வெரி சிம்பிள். நான் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே இப்போ இந்த பட்டன் நமக்கு சொல்கிறாங்க, தொடுவோம். கீழே ஓகே லேசராக இருக்குது. தப்பி ஐயோ பட்டா நம்ம தோற்றுறோம் போலுக்கு. ஐயோ மொத்த தடவை நம்ம தப்பிச்சிட்டோம். சரி வாங்க அடுத்த ஃப்ளோர் போவோம். நம்ம ஐக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நான் அறிவாளி ஆகிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் அந்த கிரைன்னால தான். 1 1 1 2 2 3 3 அப்போ 4 4ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக வந்துருக்கு. ஓகே அட்டை ஈஸி. இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுவாங்களா? இதெல்லாம் ஈஸிடா டாக்டர். என்ன இவ்வளோ மட்டமான கேள்வியை வச்சுருக்க? அது வந்து டாக்டர் சாமம். பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. அந்த கீபோர்ட்லேயும் அந்த கலர் இருக்குது. ஓகே அங்கே பார்த்து ஒரு கலராக 5. அடுத்து வந்து 7 2
மஞ்சள் கலரு 0. ஓகே அவ்வளோதான், முடிஞ்ச அடுத்த ஃப்ளோர். சரி இப்போ ஓகே, திரும்ப லேசர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த சைடு ஐயோ திரும்ப ட்ரை பண்ணுவோம். தோக்கெல்லாம் சகதம் தான். அவ்வளோதான் அவ்வளோதான். ஐயோ 2 தடவை தோத்துட்டோம். 3வது தடவை வெற்றி நமக்கு. ஐயோ வீராப்பா பேசுகிறேன், நான் அடி வாங்கிட்டே இருக்கேன். இந்த தடவை நடக்காது. ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப்பு. தோத்துக்கிட்டே இருக்க மாற மாதிரி தான் நம்ம தோத்துட்டோம். ஆனால் நம்ம தோக்கிறதுக்கு பிறந்தவங்கள ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவங்கடா. நீ முடிஞ்சா புட்றா சிகா வந்து அப்படிதான் சொல்லணும்னு ஆசை. முன்னாடி எவனும் இல்லை. சரி இல்லை என்ன போட்டிருக்காங்க, திஸ் கிரேட் யூ கேன் புஷ். ஓகே இந்த இதை புஷ் பண்ணி எங்கேயோ வைக்கணுமா, என்னமோ செவத்தில் வைக்காங்க. அதெல்லாம் முக்கியம், நம்ம வழி கண்டுபிடிச்சிட்டோம். மேலே க்ரீன் பட்டன் இருக்கு. இந்த உட்டை தள்ளி வைக்கணும். ஓகே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுறா கைப்புள்ள. மேலே ஏறி குதி குதி குதி. ஓகே பட்டன் நம்மகிட்ட வரும் இல்லையா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஐக்கியம் நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ஞானம் வளருது. சரி அடுத்து இப்போ 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹோல் வழியை நம்ம மேலே போக முடியாது, அதனால தான் இந்த பாக்ஸ் வைக்க சொல்கிறாங்க. சட்டுப்பட்டு நான் இப்போ தேவையில்லாமல் படித்து டைத்தை வேஸ்ட் பண்ணுவேன். ஓகே வாங்க அடுத்து எடுப்போம். இது தூக்கி இப்படியே மேலே வைக்க முடியாது, தெரிஞ்சு அது மேலே எப்படியே ஏற்றிட்டே போயிடும் போல இருக்கு. நம்ம அப்படியே நடந்து போகிற வழியில் அப்படியே ஏற்றிட்டே போயிடுவோம். ரொம்ப லேட் ஆகுது. இந்த பாக்ஸ் என்னோட விளையாண்டுக்கிட்டு இருக்கு, எரிச்சலாக இருக்கு. தூக்கு தூக்கு தூக்கு, தள்ளு தள்ளு தள்ளு. முன்னால் முடியும் தோலா, தள்ளிட்டே போடா. அவ்வளோதான். பிலோ ஆவரேஜ் ஐகோன்னு நம்மளுக்கு மேலே போட்டிருக்காங்க. இருங்கடா நான் வளர்ந்து காமிக்கிறேன். வாங்க அடுத்த ஃப்ளோர் போவோம். அடுத்த ஃப்ளோர் ஏதாச்சும் நோட் பண்ணியா. ஓகே இங்கே என்னமோ லைட் இருக்குது. ஒருவேளை அந்த கருப்பில் பட்டா நம்ம அவுட் ஆயிடுவோம் போல. அப்படியே போவோம். டேய் என்னை பற்றி தெரியாதுடா, நான் ரோப்ளாக்ஸ் கிங்கடா. நீங்கள் இவ்வளோ சப்பையாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் அட்டை ஈஸி. சரி அப்படியே போவோம். என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். இந்த மேட்ச் ஈஸியாக தான் இருக்குது. எல்லா தடவையும் ஈஸியாக இருந்தால் என்ன நியாயம்? கொஞ்சமாச்சும் டஃப்பாக கொடுக்குறாங்களா? என் ஐக்கியூக்கு இதெல்லாம் கம்மிடோ. ஐயோ ரொம்ப வீராப்பா பேசிட்டோமே, அடி வாங்கினா வேக்கமாக போயிடுவேன். சே இதெல்லாம் கண்டுக்காதீங்க. வீரனுக்கு தூக்கம்லாம் சகஜம். திரும்ப தோத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்க. இந்த தடவை நான் சாதிச்சு காட்டுறேன். என்னை பற்றி தெரியாது, அதுதான் அந்த ஒர்க்கீஸு. சரி வாங்க போவோம். அப்படி இது வழியாக போய் அப்படியே மடங்கு டக்குன்னு மடங்கணும். ரொம்ப வேகமாக மடங்கணும்னா கீழே விழுந்துடுறோம். ப்ளூலேயே போகும். முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் அதிலே பண்ணால் தான் பெஸ்ட்டு. அப்படியே சைடில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடணும். ரைட் வந்தோடனே. ஓகே பொறுமையாக போகும். இந்த இடத்துல தான் போனாலும் தோற்றோம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். நம்ம கில்லிலையா கில்லி பள்ளி. சரி என்ன இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்னும் முன்னாடி போக முடியல. ஓகே குதிச்சா கொஞ்சம் முன்னாடி போக முடியுது. அப்போ குதிச்சுக்கிட்டே அந்த முன்னாடி போயிடலாம் போலக்கு. ஜம்ப்பு. எனக்கே மூச்சு வாங்குது. டக்குன்னு குதிடா, போய் பட்டன் தொடுறா. பட்டனை தொட்டால் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இது. ஐயோ ஐம் சாரி, சின்ன ஈரல். சரி வாங்க பட்டன் தொட்டுட்டோம் இல்லையா. சரி வாங்க மேலே போவோம். ஒரு வழியாக வந்துட்டோம். அடுத்த ஃப்ளோர். இப்போ என்னன்னா ஃபைண்ட் த கோட் நம்பர் ஆஃப் த பர்பிள் திங்ஸ். ஓகே இங்கே இருக்க எல்லா பர்பிளும் என்னென்ன 1 2 3 4 5 6 7 அங்கே 1 8, மொத்தம் 8. டக்குன்னு அமுக்கிட்டு அவ்வளோதையா. இவ்வளோ ஈஸியாக சப்பையாக கொடுக்குறாங்க. அடுத்து போவோம். நம்மளுக்கு இல்லாத டாஸ்கே கிடையாது. இப்போதைக்கு இந்த வீடியோவில் எல்லாமே முடிக்க முடியாது. அதனால் நம்ம பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் போட்டுவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி போவோம், பூந்து போவோம். இது ஒரு மேஸ் ஆட்டம் தான். இவ்வளோ ஈஸியாக இருக்கே. எங்கே ஃப்ளோரை காணோம். ஓகே லிஃப்ட் வந்துருச்சு. டக்குன்னு ஏறுவோம். தேவையில்லாமல் இவங்க டைத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க சப்பை. ஓகே இப்போ என்ன பண்ணணும் தெரிலையே. ஓகே இதே பாக்ஸு. அப்போ அங்கே எங்கேயோ சைடில் இருக்குது, அங்கே மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். தள்ளி போய் கார்னரில் வைப்போம். ஏன்னா அப்போ ஹோல்ஸை பார்த்தேன். ஜம்ப்பு. ஐயோ எட்ட மாட்டுது. குதிடா. கீழே விழுந்துட்டோம். சரி 1 more ட்ரை. அவ்வளோதான். ஓகே இப்போ திறந்துருச்சு. ஓகே இங்கே மஞ்சள் கலர் பட்டன். இதை அமைக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு
இன்னும் கதவு திறக்கல. ஓகே, அப்போ நம்ம போய் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை இங்கே திரும்ப வைக்கணும். மரக்கட்டைன்னு நினைக்கிறேன். திருப்பு 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 திருப்பு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிச்சாக இருக்கும். கிளிச்சு சாரி. ஓகே, நகுத்து நகுத்து. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நகுத்துறது. ஓகே ஓகே, தள்ளு தள்ளு. 1008 வேலை இருக்குடா. சட்டு புட்டுன்னு முடிக்க வேணாம், டக்குன்னு நமக்கு அவ்வளோதான். இப்போ நம்ம போய்கிட்டே இருப்போம். இப்போ நம்மளுக்கு 18 ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் குவாட்ரண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட் ஆல் த நம்பர். ஓகே, 1 2 4 7 7 + 3 10 11. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 11 13 14 15 16 17, மொத்தம் 17. ஓகே, 17 முடிஞ்சு. 19 ஐக்யூ. சரி வாங்க போ அடுத்த ஃப்ளோர். இப்போ வந்து இந்த கோட் இஸ் 3309. எனக்கு தெரிஞ்சு இது தலைகளாக போடணும். 3306. ஓகே, அந்த 6 மாறி இருக்கனால நான் 6 தொட்டேன். ஏன்னா அதுதான் 9 ஷேப்பில் அப்போ இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? திரும்ப அதே கோடு, வேத கோட். இங்கே எங்கே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த போர்டு பின்னாடி திரும்ப வச்சுருக்காங்களா? ஓகே, 2299. இவ்வளோ ஈஸியாக இருக்கேப்பா, இவ்வளோ ஈஸியாக இருக்கே. அடுத்த ஃப்ளோர். இதுவாச்சும் உருப்படியாக இருக்கணும். ஓகே, இங்கே ரெட் கலரில் நிறையா இருக்குது. இங்கே என்ன கிளாஸ் இருக்குது? எப்படின்னா நான் போவேன்? கிறுக்குத்தனமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஐயையோ, அப்போ இந்த ரெட்டு ஃபுல்லாக லேசரா? அப்போ எது வழியாக போகணும்? ஓகே, திரும்ப அடி வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 3 ஸ்டெப் முன்னாடி போவோம். ஸ்குட் கேமில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்டெப் சைடில், ஒரு ஸ்டெப் முன்னாடி, 2 ஸ்டெப் ஜம்ப்பு. ஐயோ, நம்மளுக்கு ஜம்ப்பு வரல. ரீட்ராய் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். திரும்ப போ 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 அதே வழி தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஜம்ப்பு. ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு 22 ஐக்யூ. சொல்ல பெருமையாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த இதுக்குள்ளே அப்படியே கடந்து போகணும். ஓஎக்ஸ்கே மாட்டம் தெரியுது. ஜம்ப்பு. ஐயோ, கிட்ட போய் அடி வாங்குறேனே, எனக்கு வெறுப்பேறுது. ஜம்ப். ஐயோ, எவ்வளோவா விளையாண்டுருக்கேன். ஐயோ, கிளிச் ஆயிடுச்சு. ரீசெட் கொடுத்துருவோம். ரீசெட் கொடுத்தா முதல்லேருந்தா வருவோம். இல்லை நினைக்கிறேன். ஓகே அங்கேயே வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஜம்ப்பு ஜாம் முடிச்சிட்டோம் ஒரு வழியா. ரொம்ப பெருமை. அடுத்த ஃப்ளோர் போகலாம். அப்படியே நம்ம அறிவு வளர்ந்து கொண்டே இருக்குது, ஞானமும் வளரும். இப்போ ஓகே, இதை கோடு கண்டுபிடிக்கணும். இந்த கோடு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அதை வந்து யூடியூப்பில் பார்த்தேன். இந்த இது மட்டும் இது கோடு எனக்கு கொஞ்சம் தெரியும்னால போர்டு பின்னாடி இருக்குமான்னு பார்த்தேன். இல்லை, அதனால் இந்த கோடை நம்ம ரேண்டமாக தான் ட்ரை பண்ணணும். கோடு பார்த்தேன்னு சொன்னேன். எப்படி பார்த்தேன்னா பார்க்கல. 11 21. ஏன்னா அது 1 தானே ஸ்டூடெண்ட்ஸ். 31. ஓகே, இந்த 1லேயே நம்ம அடித்து பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும். அப்போ ஏன்டா ஸ்ட்ரெயிட்டாக 31 போட வேண்டியதான்னு கேட்பீங்க. கொஞ்சமாச்சும் வீடியோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக போவேண்ணா. சரி, இப்போ இந்த பட்டன் நமக்கும் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பார்த்து கீழே இருக்கிறதெல்லாம் லாவா, அதாவது அக்னி. போனோன்னா நமக்கு கருகிடுவோம். மேகி ரோஸ்ட் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆயிடும். மேகியில் ரோஸ்ட் கிடையாது, நம்ம ரோஸ்ட் ஆக்கிடுவோம். சரி, போ. ஓகே, 2 பட்டன் நம்பிக்கிட்டோம். ஜஸ்ட் இன்னும் 1 பட்டன். இங்கேருந்து ஜம்ப்பு. ஓகே, அப்படியே அந்த சைடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே பட்டன் தான். டக்குன்னு நம்பிக்கிட்ட நம்ம இடத்த விட்டே கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. ஐயோ, உங்கள்கிட்ட கேப் இருக்காடா? நான் அது கவனிக்கவே இல்லை. சைட். சரி, இப்போ பாருங்கடா. சிங்கம் ஒரு தடவை அடி வாங்கி பார்த்துருப்பீங்க, 2வது தடவை அடி வாங்கி பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வாய் உளறது. ஐயோ, திரும்ப அடி வாங்கிட்டேனே. பாருங்கடா இப்போ என் ஆட்டத்தை. போய் டக்குன்னு பட்டன் நம்ம வீட்டு தீயா போகிறேன். போ ஸ்பீட் ரன் தான். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே கீழே குதிப்போம். எதுக்கு சுற்றி வந்துக்கிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஷார்ட் வழி கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே இப்படி போ. இந்த இடத்துல அப்படியே பட்டன் அமைக்கிட்டு இங்கே குதிக்கலாம் தான் நினச்சேன். எனக்கு ரிஸ்க்கு. மேலே ஃப்ளோர் இருக்குது.
ஃப்ளோர் சீலிங் இடிக்கும், அதனால் நம்ம அப்படியே போவோம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நுனியில் தப்பிச்சோம். இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடுறா கைக்குள்ள, அவ்வளோதான். இங்கே தான் நான் 2 விசாடி வாங்கியிருக்கேன். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. இங்கேருந்து அப்படியே நடந்தால் தானே பிரச்சனை வருது, குதிச்சா என்னடா பிரச்சனை வரும், அதான். சரி வாங்க அடுத்த ஃப்ளோர் போ. ஒரு ஃப்ளோர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக அடுத்த ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2 ஆரம்பிக்கும். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.